பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் கடந்த சில பதிவுகளாகவே பரலோகத்தின் திட்டம் குறித்த காரியங்களை தியானித்து வருகிறோம். அந்த வகையிலே இன்று நாம் தியானிக்க இருக்கின்ற வேத பகுதியானது பரலோகத்தின் திட்டத்தை குறித்துதான். மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 8வது வசனத்திலே இப்படியாக நாம் பார்க்கிறோம். நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று யோவான் ஸ்நானன் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறான். இந்த யோவான் ஸ்நானன் என்பவன் வனாந்திரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து, இவன் கொடுக்கின்ற ஞானஸ்நானம் என்பது பாவத்தை போக்குவது அல்ல, பாவ மன்னிப்புக்கு என்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானம். அதை குறித்து அவன் பிரசங்கம் பண்ணுகிறான். இவன் கொடுக்கின்ற ஞானஸ்நானத்தினால் பாவங்கள் போவது அல்ல. இயேசுவை அன்றி ஒருவராலும் பாவத்தை போக்க முடியாது. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்திலே யோவான் ஸ்நானன் செய்வது என்ன என்றால், அதாவது யார் ஒருவர் மனம் திரும்பி இந்த பாவத்தை எல்லாம் நான் விட்டு பிதாவினிடத்திற்கு, பரலோக வாழ்விற்கு, பரலோக ராஜ்யத்திற்கு என்று தன்னை தயார்படுத்தி கொள்ள விரும்புகிறார்களோ அவர்கள் இந்த யோவான் ஸ்நானனிடத்திலே வருகிற பொழுது அவர்கள் மனம் திரும்ப விரும்புகிறார்கள் என்பதை உணர்ந்தவனாய் அவர்களுக்கு அந்த இடத்திலே, அந்த யோர்தான் நதி கரையிலே அவன் ஞானஸ்நானத்தை கொடுக்கின்றான். இந்த ஞானஸ்நானம் என்பது அவர்கள் அந்த ஞானஸ்நானத்தை பெற்ற பிறகு அவர்கள் கரை ஏறின உடனே அவர்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதா என்றால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம். அப்படி என்றால் அவன் மனம் திரும்பி விட்டான் என்பதை காட்டுகிறதான அந்த ஞானஸ்நானம். இதைத்தான் இவன் இந்த யோவான் ஸ்நானகன் கொடுத்து வந்திருக்கின்றான். அந்த அடிப்படையிலே இயேசுவானவரும் அவனிடத்திலே அந்த ஞான ஸ்நானத்தை பெற அவர் வருகிறார். மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 13வது வசனத்தில் இப்படியாக பார்க்கிறோம். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். இயேசு கலிலேயாவை விட்டு இந்த யோவானிடத்திலே வருகிறார். யோர்தான் நதிக்கரைக்கு வந்து அவனிடத்திலே ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று வருகிறார். இது ஏன் இப்படி நடக்கிறது? இயேசுவை விட இந்த யோவான் ஸ்நானகன் பெரியவனா என்று கேட்டால் அப்படி அல்ல. இந்த மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 2வது வசனத்திலே இப்படியாக பார்க்கிறோம். இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் இந்த யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்றும் மனம் திரும்புதலுக்கேற்ற ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கின்றார். அப்படி என்றால் அந்த தூதன் இவன்தான். இவனை அவர் சந்திக்க வேண்டும். சந்தித்த பின்பு இனி இவர் மூலமாக இதுவரையிலே அவன் கொடுத்து வந்த அந்த ஞானஸ்நானம் அது பாவ மன்னிப்புக்கு என்ற மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம்தான். ஆனால் அதே யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், எனக்கு பின்னாக ஒருவர் வருகிறார், நான் மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராயிருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 11வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் காண முடிகிறது. அப்படி என்றால் இயேசுவானவர் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்க போகிறார், அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்க போகிறார். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானமும் அக்கினியின் ஞானஸ்நானமும் நாம் பெற வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. இயேசுவிடத்திலே காணப்படுகின்ற இந்த தன்மைகள் யோவான் ஸ்நானனிடத்திலே காணப்படவில்லை. அதைத்தான் அவன் சொல்லுகிறான், நான் மனம் திரும்புதலுக்கென்று ஜலத்தினால் இந்த ஞான ஸ்நானத்தை கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராயிருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று இந்த கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள்,
அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமான இந்த யோவான் ஸ்நானன், நான் சிறியவன், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவருடைய பாதரட்சை வாரை அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று தன்னை தாழ்த்துகிறான், இயேசுவை உயர்த்துகிறான். இதைத்தான் நாம் இங்கு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு இப்பொழுது இந்த யோவான் ஸ்நானகனிடத்திலே வந்து சந்திக்கிற பொழுது அவன் கொடுக்கின்ற இந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானம் என்ற இந்த காரியத்தை அவர் அங்கீகரிக்கிறார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இப்படி நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்று இயேசு அவனையும் தன்னோடு சேர்த்து சொல்லுகிறார். இப்படி எல்லா நீதியையும் என்றால் என்ன என்று பார்த்தால், நாம் ஞானஸ்நானம் பெற வேண்டுமா இல்லையா என்பது குறித்து நாம் விவாதிக்க வேண்டாம். ஏனென்றால் இது தேவனுடைய நீதி என்று இங்கு சொல்லப்பட்டுள்ளது. ஆகையால் நாம் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியதாக இங்கு சொல்லப்பட்டுள்ளது. அதே சமயத்திலே இயேசுவானவர் ஞானஸ்நானம் எடுத்தார், ஆகையால் நாம் அனைவரும் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்கிற அந்த பதத்திலே பார்த்தால் அதற்கு தவறுதலாக அர்த்தங்கள் கற்பிக்கப்படும். ஆகையாலே இயேசுவானவர் வாய் வழியாய் சொன்னது என்ன என்றால், இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது. அப்படி என்றால் இயேசுவானவர் மனம் திரும்புதலுக்கு என்று யோவான் கொடுத்த அந்த ஞானஸ்நானத்தை அங்கீகரிக்கிறார். ஆகையாலே அவர் இந்த இடத்திலே இப்பொழுது நிற்கிறார். இயேசுவானவர் அதை அங்கீகரித்ததனாலே அந்த ஞானஸ்நானத்தை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். இப்பொழுது இந்த யோவான் ஸ்நானன் என்பவன் என்ன சொல்லுகிறான் என்றால், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராயிருக்கிறார், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் இயேசுவானவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். யாருக்கு இந்த பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம், யாருக்கு இந்த அக்கினியின் ஞானஸ்நானம்? அவர் 2 விதமான ஞானஸ்நானங்களையும் கொடுக்க போகிறாரா என்று பார்த்தால், பரிசுத்த ஆவியினாலும் அவர் கொடுக்க வல்லவர், அக்கினியினாலும் அவர் கொடுக்க வல்லவர். பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் என்பது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து இப்படியாக நாம் பார்க்கிறோம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள் என்று இப்படியாக நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பார்க்கிறோம். அதாவது பரிசுத்த ஆவியினால் இவர்கள் பெற்ற ஞானஸ்நானத்தை குறித்து இங்கு பார்க்கிறோம். அக்கினியினால் பெற வேண்டிய ஞானஸ்நானம் என்பது நியாயத்தீர்ப்பு நாளிலே இயேசுவானவர் கொடுக்கின்ற அந்த நியாயத்தீர்ப்பு. அது அக்கினியினால் பெற வேண்டிய ஞானஸ்நானம். இது நமக்கு வேண்டுமா என்றால் அது அந்த அக்கினி நமக்கு தேவையில்லை. அது ஆக்கினைக்காக கிடைக்கின்ற அந்த தீர்ப்பு, அக்கினி ஞானஸ்நானம். சரி, இப்பொழுது இயேசுவானவர் தான் இந்த பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை கொடுக்கிறாரா என்று பார்த்தால், அவர் வாழ்ந்த சமயத்திலே தம்முடைய சீடர்களிடத்திலே பல முறை சொல்லியிருக்கிறார். இப்படியாக யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து இப்படியாக பார்க்கிறோம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். யோவான் சுவிசேஷம் 15:26 பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். யோவான் சுவிசேஷம் 16:7 நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அப்படி என்றால்
பிதா ஒருவனை எடுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்திலே வரான் என்று யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 37வது வசனத்தில் இப்படியாக பார்க்கிறோம். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்திலே வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று இயேசுவானவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் இயேசுவினிடத்திலே மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16-17 ஒரு திரித்துவம் காணப்பட்டது. இயேசுவானவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிற ஒரு திரித்துவ நிலை அங்கு காணப்பட்டது. ஆனால் இந்த சீடர்கள் எப்படி என்றால், இந்த சீடர்களுக்கு பெந்தகோஸ்தே நாளிலேதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். அப்படி கொடுக்கப்படுகின்ற பரிசுத்த ஆவியானவர் இவர்களிடத்திலே எப்படி ஒரு திரித்துவம் காணப்படுகிறது என்றால், இயேசுவானவர் இவர்களோடு வாழுகிற பொழுது இயேசுவானவர் இப்படியாக சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 6:37 பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்திலே வரும். அப்படி என்றால் பிதாவானவர் ஏற்கனவே இந்த சீடர்களை, அப்போஸ்தலர்களை தெரிந்து வைத்திருக்கிறார். அவர்கள் இவரிடத்திலே வருகிறார்கள். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இப்படித்தான் இயேசு இவர்கள் சீடர்களை தேர்ந்தெடுக்கிற பொழுது பிதா கொடுத்த இந்த சீடர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார். இப்பொழுது பிதாவும் குமாரனும் ஒரு இடத்திலே ஐக்கியமாய் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களிடத்திலே பரிசுத்த ஆவியின் அனுபவம் இல்லை. ஒரு சில சமயங்களிலே பரிசுத்த ஆவியானவர் இவர்களிடத்திலே செயல்படுகிறார். எப்படி என்றால், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், பரலோகம் இதை உனக்கு வெளிப்படுத்தாவிட்டால் உன்னால் இதை இப்படியாக சொல்ல முடியாது என்று, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய கிறிஸ்து என்று அவன் சொல்லுகிற அந்த சமயத்திலே இயேசு சொல்லுகிறார். ஆனால் நிரந்தரமாக இவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வேண்டும் என்கிற அந்த காரியத்தின் அடிப்படையிலே தான் இயேசு இப்படி சொல்லுகிறார், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்குகிறார்கள். இப்படியாக பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்து ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்வதை, இவர்களுக்கு நிரந்தரமாக ஆவியானவர் கொடுக்கப்பட்டதை நாம் இந்த வேதத்தின் வழியாக காண முடிகிறது. இப்படியாக சீடர்களிடத்திலே இந்த திரித்துவம் எப்படி இருந்தது என்பதையும் பார்த்தோம். நம்மிடத்திலே இப்பொழுது திரித்துவம் எப்படி இருக்கிறது என்றால், இந்த திரித்துவ நிலை இயேசு சொன்னது போல யோவான் சுவிசேஷம் 6:37 பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அப்படி என்றால் இயேசுவானவரை நாம் விசுவாசித்து பிதாவானவர் நம்மை அவரிடத்திலே ஒப்பு கொடுக்கிறார். அப்படி செல்லுகிற பொழுது பிதாவும் குமாரனும் ஒரு இடத்திலே இருக்கிறார்கள். இப்பொழுது பரிசுத்த ஆவியின் அனுபவம் வேண்டும் என்றால் மத்தேயு சுவிசேஷம் 3:16 நாம் பார்த்தது போல இயேசு கரையேறின உடனே தேவ ஆவி புறாவை போல இறங்குகிறார். அப்படி என்றால் இயேசுவினிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற அந்த அனுபவம் நிச்சயம் நமக்கும் அருளப்படுகிறது. அப்படி அவர் பரிசுத்த ஆவியானவர் அவரிடத்திலே இருக்கிற பொழுது, நாம் இயேசுவினிடத்திலே நாம் ஐக்கியம் கொள்ளுகிற பொழுது, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய மூவருடைய அந்த தன்மைகளும் நம்மிடத்திலே காணப்படும். நாம் பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெற்றவர்களாக காணப்படுகிறோம். இப்படியாகத்தான் நாம் இந்த திரித்துவ நிலையை நம்மாலே உணர்ந்து கொள்ள முடியும். அப்பொழுது அந்த அனுபவம் என்பது ஒரு மகிழ்ச்சி கலந்த இரட்சிப்பின் அனுபவம் என்பது நமக்குள் அருளப்படுகிற பொழுது, இந்த தூய ஆவியானவர் இயேசுவானவர் பேசின வார்த்தைகளை நமக்கு நினைப்பூட்டி நம்மிடத்திலிருந்து அவருடைய காரியங்கள் உலகமென்றும் சென்று பரவ அதற்கேற்ற வழிவாசலை திறந்து கொடுப்பார் என்பது அதிக நிச்சயம். இப்படியாக நாம் இதுவரையிலே தியானித்த இந்த பரிசுத்த ஆவி ஞான ஸ்நானம் குறித்த காரியங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டுமாய் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.